நாளிலும் கூட சபை சரித்திரத்திலே இந்த நாள் முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறபடினாலே நாம் இந்த நாளினுடைய காரியங்களே ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் வேதம் கொண்டு வந்திருக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே உன்னிடத்தில் வருகிறார். ஆமென். இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்ட காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 520, அதாவது 520 BCல இருந்த அந்த தீர்க்கதரிசி இல்லை, அந்த நாளிலே அவர் எழுதிய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இதை எழுதியவர் எஸ்ரா மற்றும் நெகேமியா நாட்கள் நடந்து வந்து என்று சொல்லி காரியங்கள் பார்க்கிறோம். அப்போ இப்போ என்னாச்சு, 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியே நிறைவேறிற்று. த ஃபுல்ஃபில்டு ப்ராமிசஸ், அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தை தம்முடைய தீர்க்க மீண்டும் நினைப்பூட்டினார், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாம் சண்டே அல்லது குருத்தோலை ஞாயிறு என்பது இட்ஸ் a reminder for a Christian to welcome Jesus into their hearts and to be willing to follow him. அதாவது எந்த ஒரு கொண்டாட்டமே அது ஒரு காரியத்தை நினைவு கூறுவதற்கும் இல்லை, அதை பெற்றுக்கொள்வதற்கும் புதுப்பித்துக் கொள்வதற்கும் தான் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம். சரிதானுங்களா? ஆகவேதான் இதை வருடம் வருடம் நினைவு கூறும்படியாக சபையிலே இதை கொண்டாடும்படியாக இந்த குருத்தோலை ஞாயிறை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன பேசினார், என்ன செய்தார், இதெல்லாம் பார்த்து எப்படியாக இப்படி ஃபுல்ஃபில் ஆனதே என்று சொல்லி பாருங்க. ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறான். பேட்டன் என்பவன் 574 விதமான பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள் வெவ்வேறு முறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறிட்டான். 1-2 அல்லங்க, 574. அதை இன்னொருத்தர் சொல்ற வசனமாய் பார்த்தா 456 வசனங்கள், அதாவது வார்த்தையாய் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனத்துல 456 வசனங்கள் மேசியாவின் மூலமாக நிறைவேறிட்டுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன பயமும் வரணும். என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளோ வாக்குத்தத்தை நிறைவேற்றினாரு, இன்னும் நிறைவேற்றாத வாக்குத்தத்தங்கள் இருக்கே, தீர்க்கதரிசனங்கள் இருக்கே, இதுவும் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்பதான் சொல்லப்படுது பாருங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வாசித்து பாருங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, ஈஸி. சகரியா 14 அதில் 3 சொல்லுது, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். தேவனாகிய கர்த்தர் தேவரீர் பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்போ இது நிறைவேறுமா, நிறைவேறாதா? இன்றைக்கு ஒரு நிறைவேறின ஒரு தீர்க்கதரிசியை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைவேறாமல் இருக்கிற தீர்க்கதரிசியை நினைவில் வைத்துக் கொள்வோம், அதுவும் நினைவுக்கு. அப்போ இந்த நிறைவேறு போகிற அந்த தீர்க்கதரிசனம் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்கு நாம பங்குதாரராக இருக்கிறோம், அந்த பங்கை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா, ஒரு 4 காரியத்தை பார்க்க போறேன் சுருக்கமாக. அவங்களும் நம்ம விசுவாசிகள்னு சொல்றோம். அவங்களாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் யூதர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? எல்லாம் பிள்ளைகள். அப்புறம் நம்ம வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா, இப்போ இன்னும் அவர் ரட்சகராக தான் இருக்காரா, இல்லை உன்னுடைய வாழ்க்கையில ராஜாவாய் மாறிவிட்டாரா? இயேசு எருசலேமுக்கு ராஜாவாக வந்தார். ஹல்லேலூயா. அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் அந்த நாளை திட்டம் பண்ணியிருந்தார். அதனாலதான் எல்லா காஸ்பல்லையும் சொல்லப்பட்டிருக்கோம், எல்லா சுவிசேஷ புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கோம். எழுதி கொள்றவங்க இருக்கனால நான் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 இருக்கு. மத்தேயு 21 1 முதல் 11, மார்க்கு 11 1 to 11, லூக்கா 19 28 to 38, யோவான் 12 12 to 16. ஹல்லேலூயா. நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இன்று ராஜாவாக அவரை ஏற்றுக்கொள்வோமா? ஆமென்.
சொல்லுங்க. Can he be the king hereafter in our life and in our family life? ஹலோ, நம்மளாம் ராஜாக்கள் காலத்தில் வாழலை இல்லைங்களா? நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோம், அதனால புரிஞ்சு கொள்ள முடியல. ஒரு ராஜாவுக்கு உரியவர்களாய் அந்த ராஜ்யத்திலே ராஜாவின் பிரஜைகளாய் நம்ம மாறுவோம் என்று சொன்னால் யாருடைய ஆளுமைக்குள் வருகிறோம்? யாருடைய அதிகாரத்திற்குள் வருகிறோம்? யாருக்கு கனத்தை கொடுக்கும்படி வருகிறோம்? யாரை பிரியப்படுத்தி நடத்தும்படி வருகிறோம்? யார் சொல் கேட்டு செய்யும்படி வருகிறோம்? கொஞ்சம் மிச்சம் தவறுனா ராஜா என்ன பண்ணுவாரு? ஹலோ, அதனால யோசிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு ராஜாவா நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள போறீங்களா, இல்ல ரட்சகராகவே இன்னொரு வருஷம் இருக்கட்டுமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, டைம் தரேன். ராஜாவாக ஏற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்ற மாத்திரம் ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ மாற்றும் 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 சொன்னீங்களே, இன்றைக்கு உறவில ஒரு மாற்றம் வேண்டும். இனி இயேசு கிறிஸ்து என் சிநேகிதன் தான், அவர் என் குரு தான், அவர் எனக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் தான், ஆலோசனை கர்த்தர் தான், வல்லமையுள்ள பிதா தான். ஆனால் இன்று நாங்கள் புதுப்பிக்க போகிறோம், அவர் எங்களுடைய ராஜா. சொல்லுங்க பாருங்க, அவர் இனி என் ராஜா, அவர் இனி என் ராஜா. வாசிப்போமே வேணா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வரை. பாருங்க, அவர் எருசலேமை நோக்கி பவனியாய் வருகிறார். யாரு? சீஷர்கள் அங்க இருக்கிறாங்க, அநேக சீஷர்கள் இருக்கிறாங்க. என்ன, அவர் சமீபமாய் வரல, திரளான கூட்டம் சேர்ந்துட்டாங்க. நாமளும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திரளான கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், என்னென்னமோ டினாமினேஷன்ல எப்படி எப்படியோ இருக்கிறோம். இந்த திரளான சீஷர்கள்லாம் வர்றாங்க. ஆனா ஒரு சாரியும் சொல்லப்பட்டிருக்கு 37ல, தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு. பாருங்க, இந்த ரட்சகராய் இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கிற அந்த அனுபவம், ஆண்டவர் கொடுக்கிற என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷம். வியாதியிலிருந்து சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார், திருமணத்தை நடத்தி வச்சார், குழந்தைய கொடுத்தார், என்ன வீட்டை கட்டி கொடுத்தார், தொழிலை ஆசீர்வதிச்சார், இப்படி எல்லாம் இருக்கு. அதனால என்ன பண்றாங்களா? சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷப்படணும். இது வாங்கின பிறகு சந்தோஷப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்க என்னதான் உங்களை கொண்டு போய் வைக்கணும்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு நன்மை செய்திருந்தால் என்ன பண்ணணும்? ஆமா, அடுத்தவங்க பராமரிப்படுவாங்களேன்னு பார்த்து இருக்கக்கூடாது. சந்தோஷப்பட்டு அடுத்தவங்க கேக் வெட்டி கொண்டாடுங்க, என்ன ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுங்க, புரியுதுங்களா? ஸோ கர்த்தர் சந்தோஷம் கொடுத்தாரு. ஆனால் அடுத்த நாம் வருஷம் 38ல் சொல்லும்போது அவங்க வரவேற்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன வரவேற்கிறாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா. அப்போ இந்த ராஜா யாருடைய நாமத்தினாலே வருகிறார்? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே. நமக்கு தெரியும், திரியேக தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தால் வார்த்தை வந்தது, உலகம் உண்டானது. அப்போ மூவரும் ஒருவர் தான். ஆனால் இந்த நாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தை நம்முடைய கரங்களிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய நினைவிலும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிதா நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவை அந்த பிதா அனுப்பின ஒரு 33 வருஷம் இந்த உலகத்துல காலடி எடுத்து வைத்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக, இதோ நினைவு கூற போகிறோமே அவருடைய கல்வாரி சிலுவையை நினைவு கூறும்படியாக, அதற்காக ஆயத்தப்படுத்தும்படியாக, அதை செய்து முடிக்கும்படியாக, அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, தேவ சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றார். அப்போ 30 வருஷம் அவர் அங்க இருக்கிறாரு. கடைசி 3 வருஷம், 33 வருஷத்துல கடைசி 3 வருஷம் என்ன பண்றாரு? ஊழியம் பண்ணுகிறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது நெருக்கடியான ஒரு நாள், இது நெருக்கடியான ஒரு வாரம். இன்றையிலிருந்து 5வது நாள் அவர் கல்வாரியில
ரத்தம் சிந்த வேண்டும், அவமானப்படணும், நிந்தைப்படணும். இன்றையிலிருந்து ஒரு 7 நாள்ல அவர் உயிர் தெழுவார். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் வீக் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் எர்த். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நம்ம எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நாம் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. பிதாவானவர் அவரை கனப்படுத்தினார் இல்ல? அப்போதான் பரலோகத்திலே சமாதானமும், பாருங்க 38 வாசிங்க, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட. இது வேற எங்க வந்துச்சு? இது எங்க வந்துச்சு? கொஞ்சம் முன்னால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது வந்தது. அப்போ எல்லாவற்றையும் தேவன் உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார். அப்போ கொஞ்சம் பரிசேயர் வர்றாங்க. பாருங்க, மக்கள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்து ஒரு மறுரூபம் வராமல் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கூடயே இருந்து கொஞ்சம் கமெண்ட் அடிக்கிறவங்க தான், இந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்க தான். அடுத்தவங்களுக்காக வாழ்க்கை நடத்துறீங்க பாருங்க, அதை தூக்கி தூர வைங்க. அதை வச்சாதான் நீங்க கேட்ட பிரேயர், என்ன பிரேயர் கேட்டீங்க? உண்மை போல். அடுத்தவங்க காதை கேட்டீங்க, அடுத்தவங்க சொல்றத காதுல விழுந்துச்சுன்னா அவரை போல உங்களை மாற்றுவது கொஞ்சம் கடினம். ஏன் பாருங்க, அடுத்து என்ன பாருங்க, ஆண்டவரை ஆண்டவர்னு கூப்பிட முடியாதபடி, ஆண்டவரை ராஜாவுன்னு அறிக்கை பண்ண முடியாதபடி என்ன தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உங்க குடும்பத்திலே இருக்கும், உங்க கூடயே இருக்கும். புரியுதுங்களா? அதை தூக்கி ஒதுக்கி போடுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இங்க பாரு, அதை அதட்டினா என்ன பண்ணும்? கல்லும் கூப்பிடுண்டா, உன் வேலையை பார்த்துட்டு போ, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றதுக்கு தைரியம் நமக்கு வரணுங்க. ஏன்னா நம்ம இந்த ராஜ்யத்திற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் ஆண்டவரோடு என்றும் கூட இருக்கும்படியே அழைக்கப்பட்டவர்கள். ஸோ எவ்ரி ஸ்டெப் ஒரு உறுதியான நிலை, நல்ல ஒரு உறுதியான ஒரு படியை வைக்கணும். யோசிக்கிட்டே ஊருக்கு உலகத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கவங்கலாம் நீங்க மேல் படிக்கு வர முடியாது. தடுக்கிறதுக்கு தான் இதுவும் யார் செயல் தான்? பிசாசு எங்கெல்லாம் சோதிச்சான்னு பார்த்தோம்ல. எங்க சோதிச்சா? முதல்ல எங்க ரொம்ப ஆண்டவரை சோதிச்சான்னு நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம். 40 நாள் ஒரு உபவாசம் முடிச்சுட்டு வந்தப்போ இதுவும் சோதனை தான். உங்களுக்கு இப்படியும் சோதனை வரும். இது ரொம்ப நல்ல சோதனை. ஏன்? பெரியவங்க பேச்சை கேட்டா, வீட்டில் பெரியவங்க இருக்காங்கல்ல, இவங்க பேச்சை கேட்டா பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்ல? அவங்களாம் நமக்கு வேணும் இல்ல? நோ, ஆண்டோடைய சத்தம் மாத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில வரணும். ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய சத்தத்தை மாற்றம் கேட்டாதான் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னும் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதை சொல்லி முடிச்சுட்டு என்ன ஆண்டவர் உடனே ஒரு காரியம் செய்யறார். ஒரு சேஞ்ச் ஆஃப் சீன், ஒரு காட்சி மாற்றம். பாருங்களேன், 41, 42, 43. நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவரை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதிமேல் கொண்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருங்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆமென். இயேசு பொய் சொல்வாரா? இயேசு மனிதனா இருந்தாரா? தெய்வமாயும் இருந்தாரா? அதனால தான் என்ன பண்ணாரு? முதல்ல என்ன பண்ணுது? மனிதத்தன்மை வெளியே வருகிறது. எப்படி சொல்றேன் நான்? மனுஷனா அவரை இதில் எங்க பார்க்க முடிகிறது? ஆண்டவர் இயேசுக்கும் கண்ணீர் வருங்க. நமக்கு கண்ணீர் நிறைய நேரம் வரும். எதுக்கு வரும்? எனக்கு ஒன்று நடந்துச்சு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, ஏன் பிரச்சனை இப்படி. ஆனால் ஆண்டவர் கண்ணீர் விடுறது அவருக்காக அல்ல, உங்களுக்காக. உங்களுக்காக என்ன? இந்த கண்ணீரை நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்ன வரும்ன்ற எச்சரிப்பையோ அவர் கொடுக்குறார். ஸோ ஹீ இஸ் அ காட் ஆஃப் கம்பேஷன், பட் ஹீ இஸ் அ காட் ஆஃப் ரைட்டியஸ். அவர் நீதியுள்ள தேவன். நீதிக்கு முன்பாக அவர் நடுங்குகிறவர். அவரே நீதியுள்ளவர். தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறதுனால தான் தேவன் உயர்ந்து இருக்கிறார். அப்போ ரெண்டு பக்கம் பார்க்கிறாரு. ஒரு பக்கம் என்ன பார்க்கிறாரு? ஐயா, இன்னைக்கு இந்த ஆராதனையிலாவது இந்த நாளைகளாவது உன் சமாதானத்துக்கு நான் வச்சிருக்கேன்ல, அவளெல்லாம் நீ அருந்தானா நலமா இருக்கும். ஆனா இப்போ உன் கண்ணில் என்ன இருக்கு? மறைவா இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால்
அப்புறம் ஃபுல் நான் சொல்ல விரும்பலை. அது அன்றைக்கும் நடக்கும், இன்றைக்கும் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அப்போ ராஜாவாய் ஏற்றுக்கொண்டால் நம்ம ராஜாவுக்கு என்ன கொடுப்போம்? முதல்ல என்ன கொடுப்போம்? ராஜாவாய் ஏற்றுக்கொண்டால் முதல்ல என்ன பண்ணுவோம்? மரியாதை கொடுப்போமா? அப்புறம் போற்றுவோமா? நம்ம அதை ஒழுங்காக வந்து செய்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நான் போராடினேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் இந்த கதவை பூட்டிட்டு கொஞ்சம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு மன வருத்தம், இனி ஆண்டவரை லேட்டாக வர்றதை குறித்து நான் பேச மாட்டேன் சபையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடினேன். எல்லாம் போராடி முடித்தாலும் ஆண்டவர் விட மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ எச்சரிச்சா நீ தப்புன, நீ எச்சரிச்சுட்டு அவங்க பண்ணி அந்த எச்சரிப்பை கேட்டாங்கன்னா அவங்க தப்புனாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு. ஆனால் எச்சரிப்பு கொடுத்தாக வேண்டும். ஒரு மேய்ப்பனாக, ஒரு போதகனாக, என்ன, யூ ஹேவ் டு காஷன் them. இன்னைக்கு ராத்திரி இதுதான் விளக்குனார். நானே காஷன் பண்ணனே, நானே ஒரு எச்சரிப்பு கொடுத்தேனே. இனி நாளைக்கு அவங்க என்கிட்ட வந்து போராட முடியாதுல்ல. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஆச்சு, அதாச்சு இதாச்சுன்னா என்கிட்ட வந்து விழ முடியாதுல்ல. இதே மக்களுக்கு அவங்க விழுந்தாங்க, உடனே நடந்துச்சு. ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி எருசலேம் தேவாலயம் உடைக்கப்பட்டது. பிரசவ ஸ்திரீகள் பிரசவத்தை ஓடுறப்போ பிரசவிச்சாங்க. ரொம்ப சிக்கலாயிடுச்சு. அது சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு காரியம். அதுக்காகத்தான் தேவன் எச்சரிப்பு கொடுத்தார். உங்களுக்கு சொல்றேன், என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம் நம்ம யோசிக்க முடியாது. அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் கனம் கொடுங்க, கனம் கொடுங்க. அவரை போற்றுகிற இடத்துல இருங்க. நான் மற்ற சபையிலெல்லாம் நான் நிறைய சபைகளுக்கு அங்கே எங்கே சிறு வயதுலேருந்து எங்கெல்லாமோ போயிருக்கேங்க. என்ன, ஆனால் ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நம்முடைய சபை தான். இது என்னுடைய சபை உம்முடைய சபையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. இந்த பெத்தேல் ஆராதனை மூலம் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை நடத்துகிறதா இருக்குது. ஹல்லேலூயா. 8 மணிக்கு முன்னால் இங்கே ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரூம் போட்டு சிந்திச்ச மாதிரி முடங்கால நின்று அபிஷேகத்தோடு கூட வார்த்தைகளை பெற்று வந்து ஆரம்ப ஜெபத்துக்கு முன்னால அந்த வார்த்தைகள் வருகிறது, ஆண்டவர் பேசுகிறார். சோ கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும்னு சொன்னா உடல் சௌகரியத்தையோ வேற எந்த சாக்கு போக்கியோ சொல்லி கொண்டு இல்லாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. நான் வேற ஒண்ணுமே கேட்கல. எனக்கு அல்ல, அம்மாவுக்கு அல்ல, கூட வர்றவங்களுக்கு கூட அல்ல. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்தா அவர் ராஜாவா ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப அந்த ராஜா உங்களுக்கு என்ன வெல்ஃபேர் செய்வாரு? யோசிச்சு பாருங்களேன். ஒரு உள்ளத்துல இருந்து ஒரு ராஜாவை நீங்க கனம் கொடுத்து மரியாதை கொடுத்து பிரியமா இருந்தீங்கன்னா அந்த ராஜா என்னெல்லாம் உங்களுக்கு செய்வாரு? இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் தம் கூட சுத்துறவனுக்குலாம் அதை செய்யறான். ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி தன்னோடு கூட நிற்கிறவர்களை, தன்னை கனப்படுத்துவர்களை மதித்து அவர்களுக்கு இவ்வளவு காரியங்களை கொடுப்பார் என்று சொன்னால், தேவனை நீங்கள் கனப்படுத்துவீர் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர் என்று சொன்னால், தேவனை நீங்கள் பிரியப்படுத்துவீர் என்று சொன்னால் உங்களுக்கு என்னெல்லாமோ கிடைக்குங்க. சேவியரா மாத்திரம் வச்சிடாதீங்க. தயவுசெய்து ராஜாவை அவரை கொண்டு செல்லுங்க. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்கட்டும். அவர் கேட்டாருங்க ஒரே ஒரு வார்த்தை, அதோட இந்த பாயிண்ட்டை முடிச்சிடலான்னு ஆசைப்படுறேன். இருக்கானாலும் நான் போறதில்ல. என்ன கேட்டார் தெரியுமா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? யாரங்க பார்த்து கேட்டாரு? வெளியில போறவங்களை பார்த்து கேட்டாரா? 70 சீஷரை பார்த்து கேட்டாரா? யாரு? தன்னோடு கூட படுத்து தன்னோடு கூட உண்டு தன்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்தவங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாங்க இது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொண்டு சபையை கட்டும்படியாக தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் அவங்களால எவ்வளவு நேரம் விழித்திருக்க முடியல? அவங்கள என்ன சொல்லலாம்? அவங்கள என்ன சொல்லலாம்னு மனசுல நினைக்கிறீங்களோ அதை இப்படி வச்சுட்டு சொல்லுங்களேன். நம்மளால 1 மணி நேரம் காலையில் வர முடியுதா? வந்தவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிடைக்குங்க, நேரம் கிடைக்குங்க. ஆண்டவருக்கு 1 மணி நேரம் கொடுத்தா அதை ஆசீர்வதிச்சு 12 மணி நேரமா அவங்க கையில கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை வெட்டி இல்லாதவங்க காலையில் வரலங்க. அதிகமான வேலை இருக்கவங்களும், அதிகமாக உடல் பலவீனம் இருக்கவங்களும், அதிகமாக வயதானவங்களும் கூட இல்லை, அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் கூட ஆண்டோட சம்பவத்தில் வந்து காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். ராஜாவாய் நம்ம தேவனை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்கிற நாளில் கூட நம்ம தாமதமாக வந்திருக்கிறோமே. இனி எப்படி வரப்போறோம்? கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய சமூகத்தில். அவர் இங்கே இருக்கிறான்னு நீங்க விசுவாசிக்கலையா? அவருடைய சமூகம் இங்கே இருக்குதே, அதை அசட்டை பண்ணிட்டு நம்ம ராஜா மாதிரி அதுவும் நடையும் கிடையும் வரலாமா?
யோசிச்சு பாருங்க. நீங்க என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் சரிங்க, நான் செய்யக்கூடாதுன்னு குட்டி 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 ஜெபிச்சேங்க. உண்மைக்கு இப்படி இப்படி போட்டு இனிமே நான் போய் சபையில சொல்ல மாட்டேன் ஆண்டவரேன்னு கூட்டினேன். நேற்று ஒரே குட்டை கொட்டிட்டாரு, நீ யாரா அப்படின்ட்டு. நானே எச்சரிச்சனே, எச்சரிப்பை கொடுக்கலன்னா உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி காலையில் மண்டே வாங்க, இந்த மண்டே வாங்க, 5:30 மணிக்கு வாங்க, 6:30 மணி வரைக்கும் ஆண்டோட சமூகத்துல இருந்து தியானிப்போம். அதனால வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு முன்பாக எல்லாம் தேவ திட்டத்தின்படி நடக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஒரு குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அவரு அங்க போவார். யார்? எந்த குடும்பம்? மாரியாள், மார்த்தாள், லாசரு. இதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? லாசருவை குறித்து ரொம்ப நீங்க யாரும் பார்க்கறதில்ல, எல்லாம் மரியாதை பிடிச்சுக்கிறீங்க. லாசரு ஆண்டவருக்கும் சிநேகிதனாயிருந்தான், சீஷர்களுக்கும் சிநேகிதனாயிருந்தான். புரியுதுங்களா? அதனாலதான் அவர் ஆண்டவர் செய்தி வந்தோடனே சீஷர்கிட்ட பேசுவார், டே உன் ஃப்ரெண்ட்ஸுடா, உன் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு சில சோசியலைசேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி பண்ணின லாசரு ஜுரமா இருக்காருன்னு தான் வருது செய்தி. அப்படிதானே வந்துச்சு, சுகவீனமா இருக்கிறான்னு வந்துச்சு. எதுக்கு வந்திருக்கோம் ஆண்டவர்கிட்ட? நம்ம எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் தலைவலின்னு நிற்கிறோம்? கூட கொஞ்சம் டைஃபாய்டு கொடுங்க இல்லையா? இல்லை. ஆனால் ஆண்டவர் உனக்கு டைஃபாய்டு வரட்டும், நீ பொட்டுன்னு படுக்கல படு, அப்புறம் நான் வர்றேன்னு சொன்ன மாதிரி அங்கே காலதாமதப்படுத்துகிறார். புரியுதுங்களா? அங்கே காலதாமதம் படுத்துறது அவருடைய விருப்ப வெறுப்புக்கு அல்ல. சீஷர்களுக்கு கூட கொஞ்சம் குழம்பிட்டாங்க, மாம்சமாக சிந்திக்கிறது. ஆனால் தேவன் அப்பவுமே சொல்லுவாரு, தேவனுடைய நாமம் விளங்கும்படியாக. அப்போ ஒரு சிக்னஸ், ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருதுன்னா எப்பவுமே நம்ம பண்ண தப்புனால வருதுன்னு நினைக்காதீங்க. சரியா? சில வேளையில உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், கொடா கொடியாய் பெருகும்படியாய் தேவன் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்ல வாழ்க்கையில கொடுப்பார். அந்த படியில காலை வச்சிங்கன்னு வைங்களேன், வச்சிங்கன்னு வைங்களேன், ஏற்றம் தான். ஹல்லேலூயா. சோ பிரச்சனையை கண்டு துவண்டு போக கூடாது. அது நல்ல லெசன் இதுல இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு காலதாமதமா வர்றார். காலதாமதமா வந்தா என்னங்க நடந்துருந்துச்சு? லாசரு தெரியுமா? அந்த கதை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுன்றனால நான் சொல்றேன். லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு. இப்போ கண்ணீர் விடுறாங்க. ஆண்டவரும் கண்ணீர் விட்டார். யாருக்காக? அவருக்காகவா? லாசருக்காகவா? மரியாளுக்கும் மார்த்தாளுக்காக தான். அவங்க கவலை, உங்க கவலை ஆண்டவரை தொடுங்க. உன் கண்ணீரை காண்கிற தேவன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கண்ணீரை கண்டா அவங்களும் கூட சேர்ந்து அழுவாரு. See, there is a God who can cry for you. வேற யாரும் அப்படி அல்ல, கல்லு மண்ணும் அல்ல, கையால செய்யப்பட்ட காரியங்கள் அல்ல. என் இயேசு உன் துக்கத்தை, உன் துயரத்திலே பங்கு பெறுகிற தேவன். ஆமென். அழுறாரு, ஆனாலும் உற்சாகப்படுத்துறாரு. என்ன விசுவாசம் எங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமோ அங்க போய் பிடிக்கிறாரு. யாரை பிடிக்கிறாரு? மார்த்தாள்கிட்ட இருந்து தாவி மரியாள்கிட்ட போறாரு. அவன் மரியாளும் கொஞ்சம் அசந்து போய் தான் இருக்கிறான். ஆனா தட்டி எழுப்பிட்டு என்ன சொல்றாரு? அப்போ உடனே எல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் மாம்சீகமா 4 நாள் செத்து போயிருந்தா என்ன எடுத்தா எப்படி இருக்கும்? வேடிக்கையா சொன்னாரா இல்ல இல்ல அவங்களுடைய விசுவாசம் வளர்க்க முடியும் சொன்னாரா தெரியல. என்ன சொன்னாரு? அவன் தூங்கிட்டு இருக்கான், வந்துருவான். கூப்பிட்டாரு, வந்தானா வரலையா? ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்கனவே 2-3 பேரை நாயினூர் விதவையெல்லாம் உயிர் தெழுத பண்ண தேவன் தான். ஆனா இவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல. நம்மள அப்படித்தானே, ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். இது பெருசா தெரியும். இன்னைக்கு வந்தது ஏற்கனவே செஞ்சதெல்லாம் கண்ணுக்கும் மனசுக்கும் ஞாபகமே இருக்காது. அவர் வீட்டில் தங்குறாரு. அவர் எத்தனை பேர் உயிர் எழுப்பினாருன்னு இவங்க யாருக்கும் தெரியாதா? எழுப்பாருன்னு நம்பிக்கை வேண்டாமா? நமக்கு நம்பிக்கை வேணும். சொல்றாங்க, எழுப்பினாரா இல்லையா? எழும்பி வந்தான். அதைத்தான் நினைச்சு எல்லாரும் இவரை பார்க்கும்படி வர்றாங்க. ஏன்னா இப்ப பெத்தானியா அதே ஊர்ல இருந்தா இவர் எங்க வர்றாரு? எருசலேம் வர்றாரு. எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் தான், நடக்கிற தூரம் தான் அந்த காலத்துல. சரி, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்பினவரை பார்க்கணும், அற்புதம் செஞ்சவரை பார்க்கணும், ஆச்சரியம் செஞ்சவரை பார்க்கணும். எனக்கும் வேணும். இப்படி வர்ற கூட்டம் நிறைய உண்டு. நீங்க எந்த கூட்டம்? உங்களுடைய விசுவாசம் என்ன? இதுக்காக மாத்திரம் தானா? இதுக்கு விசுவாசம் வைக்கணும். கண்டிப்பா உடல் நலம் சரியில்லை, பெரியவங்களுக்காக மற்றவங்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். உங்களுடைய விசுவாசத்தோட ஜெபம் என்ன பண்ணுமா? எத்தனை பேர் போய் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க? வெரி குட், பிரைஸ் காட். விசுவாசத்தோட ஜெபம்
ஆமா, ஆகவே அது ஜெபிக்கணும். ஆனா அதுக்கு மேல ஒரு காரியம் இருக்குங்க. என்ன மேல ஒரு காரியம் இருக்கு? அதுக்காக மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்காக மாத்திரம் வரக்கூடாது. இந்த ஜனங்கள்லாம் எதுக்கு ஏன் அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதைத்தான் தேடி வந்தாங்க. புரியுதுங்களா? 10ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12:10. ஆமென். இதுக்கு தான் வச்சாங்க. அதுலயும் ஒரு கூட்டம் வருது பாருங்க. 11. பாருங்க, இதை மறைக்கிறதுக்கும் இதை மாற்றி சொல்லுவதற்கும் பல வேளையில உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இது ஒண்ணு இல்லடி, அது கேன்சர் கட்டின்னு நினைச்சிருப்பா. அது கேன்சர் கட்டி இல்லை, அது சரியா போயிடுச்சு, அது சாதாரண கட்டி தான் அப்படின்னு சொல்றதுக்கு உங்க கூட ஆள் இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் நடந்த பிறகு அதை நீங்க மதிக்காம போறதுக்கோ அந்த விசுவாசத்தை கலைக்கிறதுக்கோ ஒரு சிலர் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் டாக்டர்லாம் ஒரு நாள் அந்த இட் வாஸ் நாட் மை மீ, இட்ஸ் அ மிராக்கிள். அம்மா இது ஒரு அற்புதமா உன் கர்த்தர் உனக்கு உயிரை கொடுத்தாருன்னு டாக்டர் சொல்லுவார். வெளில வந்தால் என்ன சொல்லுவாங்க? மாற்றி சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ இப்படி வரும்பொழுது இன்னொரு காரியம் நடக்குது பாருங்க. இதுக்காக மாத்திரம் வந்த கூட்டங்க இந்த கூட்டம். நம்ம சபையில கூட சரி, மற்ற வெளியிலயும் சரி, நிறைய பேர் வர்றாங்க. வெள்ளிக்கிழமை வர்றாங்க, சுகம் வருது, எல்லாம் வருது, நமக்கும் வருது போகுது. அடுத்து என்ன பண்ணிடுறோம்? அதுக்காக மாத்திரம் வரும்பொழுது என்ன பண்ணிடுறோம்? அப்புறம் கொஞ்சம் விலகி போயிடுறோம். விலகி போயிட்டா டேஞ்சர். ஆனா ஒரு சிலர் சாட்சியும் கொடுத்தாங்க. 17 வாசிங்க. 17-18. இதை கேட்டனால போனாங்க. என்ன, இன்னொரு கூட்டத்துக்கு, இது கூட்டம், கூடுற கூட்டம், அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், என்ன அதுக்கு போவோம். என்ன நிறைய சுவிசேஷம் பின்னால போகும். ஆனால் அதுக்கப்புறம் காக்கப்படும்படி, ஆத்மாவை காக்கப்படும்படி அந்த 40 நாள்ல உள்ள வந்து பேழைக்குள்ள, நோவாவின் பேழைக்குள்ள வரல. நோவாவின் பேழைக்குள்ள வராதவங்களாம் என்னன்னாங்க? பேழைக்குள்ள வரணும். இப்போ வந்த பிறகு ஒரு அற்புதம் நடக்குது. என்ன வாசிங்களேன். 19. பாருங்க, சாட்சி சொல்வதனால வரக்கூடிய மகிமை. உங்களுக்கு ஒன்று நடந்தா சாட்சி சொல்லுங்க. அரளணும். எதிரி என்ன பண்ணணும்? அரளணும். அவன் பயத்தை கொண்டு வந்தான், அதே பயத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடியது உங்ககிட்ட என்ன இருக்கு? ஹலோ, சாட்சி. சாட்சி சொல்லுங்க, சாட்சி எழுதுங்க. புரியுதுங்களா? அதை வந்து அல்லல் தட்டிடாதீங்க. கர்த்தர் உங்களை மேல இவ்வளவு பிரியம் வச்சு, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து, கர்த்தர் அதிசயத்தை செஞ்சா ஏங்க மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது? மைக் கிடைச்சாதான் சொல்வீங்களா? ஒரு போய் நம்ம சொல்ல மாட்டோமா? இந்த சாட்சியை சொன்னாலே இந்த சபை இப்படி இருக்குமா? நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லலைன்றதுக்கு இது ஒரு சாட்சி. என்ன சாட்சி? கூட்டம் சபையில் இல்லாததுக்கு. ஃப்ரீக்வெண்ட்லி கர்த்தர் அற்புதம் செய்த அநேகர் இங்க இருக்கிறீங்க. எத்தனை முறை சொல்லிருக்கீங்க? நாங்க சொல்லவே இல்லை, நான் சொல்லல. எத்தனை முறை சொல்லிருக்கீங்க? இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறவங்கள பார்த்த உடனே சொல்லிருக்கீங்களா? தயவு செய்து சொல்லுங்க. சாட்சி சொல்றது என்னங்க இருக்கு? உங்களுக்கு கர்த்தர் செய்த போய் சொல்ல போறீங்க. நீங்க மதம் மாற்ற வேண்டாம், ஜாதியை மாற்ற வேண்டாம், கலாச்சாரத்தை மாற்ற வேண்டாம், பொட்டு எடுக்க வேண்டாம், பூ எடுக்க வேண்டாம். தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு அதிசயத்தையும் மற்றோட சொல்லுங்க. அவன் நடுங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிரோம் தெரியுமா? அது நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர் என்ன தெரியுமா? பூசாரிகிட்ட எதுக்கெல்லாம் போவாங்க இந்துஸ்? கருமாதிக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு போவாங்களா, போக மாட்டாங்களா? அப்போ தான் கூப்பிடுவாங்க. அவரும் சட்டெல்லாம் இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வருவார். போவாரா, போக மாட்டாரா? கருமாதியில் வந்து எல்லாம் இதே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போதகர்கிட்டையும் மே பண்ணிட்டு எதிர்பார்க்குறீங்க.
ஹல்லேலூயா. அந்த கல்ச்சர் இல்லைங்க, புரியுதுங்களா? அந்த கல்ச்சர் இல்லை. மேய்ப்பனும் பாஸ்டரும் உங்களை குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு ஆயத்தப்படணும். ஆமென். ஒரு மேலான காரியத்துக்கு தான் உங்களுக்கு பாஸ்டரை கொடுத்துருக்காரு, மேய்ப்பரை கொடுத்துருக்காரு, லீடர்ஸை கொடுத்துருக்காரு, ஹல்லேலூயா, எல்டர்ஸை கொடுத்துருக்காரு. நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை வந்துட்டு இதுக்காக வந்துட்டு போகிறவங்க போயிட்டே இருங்க, வந்துகிட்டே இருங்க. செய்ய மாட்டோம் செய்யணுன்றதெல்லாம் நான் சொல்லலை, அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு நான் வரலை. தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சபைக்குள்ளே நீங்கள் போனாலும் சரி, அந்த சபைக்குள்ளாக ஆட்டுக்குட்டான கல்யாணத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படுகிற மனவாட்டியாய் உங்களை ஆயத்தப்படுவதற்கு விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு எப்படியாவது செஞ்சுட்டான்னு சரி, ஒரு சாட்சி சொல்லிட்டு கூட போயிடுறோம். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு, என் பிள்ளை குழந்தை பிறந்துடுச்சு, நான் எனக்கு வீடு கட்டி கொடுத்துட்டா, எல்லாம் முடிச்சுட்டு போயிடுறோம். அதில் நம்ம அவரை ஏமாத்தலைங்க. கடைக்காரனை செல்லாத காசு கொடுத்து ஏமாத்தலாம். கிழிஞ்ச நோட்டை நடுவில் வச்சு ஒரு 500 ரூபா நோட்டை வெளியே தள்ளி பார்க்கலாம், புரியுதுங்களா? இங்கே ஏமாத்தலாங்க. ஆண்டவருக்கு இப்படி நீங்கள் நன்றி செய்து ஏமாற்ற முடியாது. யாரை ஏமாத்துறீங்க? ஆண்டவரையா? அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிற. வாழ்க்கையில் நல்லதெல்லாம் வரணும்னு சொன்னால், வாழ்க்கை முழுவதும் நலமாய் அமையணும்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலம்லாம் அமையணும்னு சொன்னால், சபைக்குள்ளே வந்துருங்க, சபைக்குள்ளே இருங்க. பெற்றுட்டு ஓடாதீங்க. ஹல்லேலூயா. எந்த சபைக்குனாலும் சரி, see that your children are going to the church. சபை முக்கியம். இது உங்களை ஆயத்தப்படுத்துகிற இடம். பிள்ளைகளை கல்யாணம் முடிஞ்ச பிறகும் பிள்ளைகளை சபைக்குள்ளாக வைக்கிறாங்க. நம்ம வைக்கிறோமா? ஆலோசனை சொல்றோமா? ஒரு நல்ல தாயா பிள்ளைகளை வளர்க்கணும், ஒரு நல்ல தகப்பனா பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னா சபைக்கு நாம வரணும், அவனை வரணும். இப்போ நீங்க ஒழுங்கா சபைக்கு வந்து நீங்க சபைக்கு கொடுக்க, நீங்க போதகரை குறித்து சபையில குறித்து வெளியில நீங்க பேசுறதை கேட்டா உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? சபைக்குள்ள இருக்கும் இல்ல? ஸோ சபைக்கு முன்மாதிரியா நீங்க இருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், வாசுங்க. மத்தேயு 7:13-14. நானும் என்னமோ உங்களால் முடிஞ்சதை சொல்றேன், நீங்க என்னமோ செய்யாத சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மத்தேயு 7:13-14. நான் நீங்க சிலரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஜீவனுக்கு போகிற வாசல். நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. எதுக்கு போகிற வாசல்? ஜீவனுக்கு போகிற வாசல். இல்ல, அது எப்படிதான் இருக்கும்? இடுக்கமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், காலைல எழும்புறது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு உருத்தோட கூட நான் எல்லா நாளும் 6 நாள் வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த இடுக்கமான வழி மூலமாக நெருக்கமா இருக்கும்போது அதை கண்டுபிடிப்பவர்கள் யார் தான்? சிலர். ஹல்லேலூயா. அப்படி கண்டுபிடிச்சவங்களை குறித்து வெளிப்படுத்தின வருஷத்துல 2 வசனம் வாசிருக்கு. அதை வாசிச்சுட்டு நான் இந்த 2வது பாயிண்ட்டை முடிச்சிடுறேன். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. ஆமென். நம்முடைய சபையை குறித்து இந்த சாட்சி வருமா? இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆட்டுக்குட்டி, அதுல இருந்து வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல இந்த பெத்தேல் ஆராதனை மையத்தில் இருக்க நீங்க எல்லாரும் அலங்கரிக்கப்பட்டவராக, அந்த மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக, இப்ப பாடினமே, இப்ப நம்ம கேட்டமே, உம்மை போல என்னை மாற்றும்னு சொல்லி அவர் விரும்புறவராக மாற்றப்பட்டவர்களாக நீங்க இருக்கணும்னு சொல்லி தாங்க சபை. இதுக்கு தாங்க சபை. உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டு இதுக்கு தாங்க சபை. கல்யாணம் நடத்தி கொடுக்க, கர்மாதி பண்ணி கொடுக்கறதுக்கு அல்லங்க. எந்த ஒரு சபையை இதை விட்டு விலகி சொன்னால் அது தேவனுடைய பிரியமா இருக்க முடியாது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:9. ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டியான மனைவி மட்டும் சொல்லுங்க. ஏன் ஆண்கள்லாம் சொல்றீங்க? ஆட்டுக்குட்டியான மனைவிலாம் ஒரு ஓங்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாருமே, நமக்கும் கூட அலங்காரம். நாங்க ஐயோ சும்மா வெயிட் பண்ணிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு எதை கிடைச்சா எடுத்து போட்டு போறோம் பாருங்க. நம்மையும் தேவன் அலங்கரிச்சு தாங்க கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா.
ஸோ நம்முடைய விசுவாசம் இம்மைக்காக மாத்திரம் அல்ல, என்ன, ஒரு எட்டர்னல் பிளஸிங்காக ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். சரியா? இனி தேர்ட் பாயிண்ட்டுக்கு போவோமா? வாசிங்க யோவான் 12ஆம் அதிகாரம். அதே தான் கீழே வருது 24-25. அவர் சின்ன ஒரு உபதேசம் கொடுக்கிறார் அந்த நேரம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும். ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்துக் கொள்வான். ஆமென். சொல்லுங்க, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன். யாரெல்லாம் நம்ம லைஃப் லக்ஸரிஸா இருக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், நான் என் வீடு என் குடும்பம், எனக்கு பலவீனம் வரக்கூடாது, நான் கம்ஃபர்டபுளா இருக்கணும், இப்படின்னு பார்த்துக்கொள்றவங்க எதை இழந்து போவீங்களா? புரியுதுங்களா? இது ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் இஸ் கால்டு செல்ஃப் லவ். யாருக்கெல்லாம் சுயமா அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறீங்களோ, சுயத்தை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கீங்களோ, என்ன கால் செருப்பு பிஞ்சு போகாமல் இருக்குதோ, என்ன சட்டையில் அழுக்கு வராமல் இருக்குதோ, அவங்களாம் என்ன வச்சிருக்கோம்? பட் ஆண்டவர் என்ன சொன்னாரு? லவ் ஒன் அனதர். லவ் ஒன். அடுத்தவங்களுக்காக ஒரு 2வது மைல் போகக்கூடியதும், அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கை நடத்தணும். பாருங்க, பிலிப்பியர்ல அழகா சொல்வார் ஆண்டவர். அதுக்கெல்லாம் உதாரணமா வச்சிருக்காருங்க. நம்மளை எல்லாரையுமே அழைக்கிறாரு. அதனால அதை வாசிச்சுட்டு அப்புறம் அதுக்கு போவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை. உம்மை போல வசமா வார்த்தையை கொடுத்துட்டு உட்காந்துட்டார் ஆவியானவர். உம்மை போல. அப்ப இயேசு கிறிஸ்து சிந்தை என்ன சிந்தை? எப்படி இருந்துச்சா? அவர் என்ன சொல்றாரு? ஏக. அப்ப நமக்குள்ள எல்லாருக்குள்ள என்ன இருக்கணும்? ஏக சிந்தை. அதை இங்கிலீஷ்ல சொன்னா என்ன சொல்லலாம்? ஒரு ஒன்னஸ், ஒன் மைண்ட். என்ன அப்படி இருக்கணுமா? இசைந்த ஆத்துமாக்களாய் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? இசைவாய் இருக்கணுமா? என்ன, இந்த 5 விரலையும் ஒரு பொருள் எடுக்கணும்னா 5 விரலும் என்ன பண்ணும்? இசைவாய் வரணும். ஒரு இசை கருவி அருமையா பிரதர் இன்னைக்கு செம்ம போட்டாரு. அவர் எப்படி போட்டார்? அந்த இசை எப்படி வந்துச்சு? எத்தனையோ இதை பிடிச்சி அழுத்துறாரான ஒன்னாதான் இசை வருது. அதுவும் பாடலோடு இசைந்து வருது. அப்படிப்பட்டதான சபையாய் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறாங்க. என்ன, ஒன்றையே சிந்தித்து நம்ம செய்தா அவருடைய சந்தோஷம் நிறைவாகும். ஹல்லேலூயா. பவுல் எபேசி சபையை நிறைவாக்குனது போல நம்ம பெத்தேல் சபை ஆண்டவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும். அதுல ஒரே ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. வாதினாலாவது பெருமை எனக்கு தான், நான் இந்த வீண் பெருமைலாம் வேண்டாம். ஆனா என்ன செய்யணுமா? வீண் பெருமை வராம இருக்கு. இல்ல வீண் பெருமை உங்களுக்கு இல்லைன்னா என்ன இருக்குன்னு தெரியுமா? வாசிக்கிறேன் 3ஆம் வசனம் வாங்க. ஒருவரை ஒருவர் வாசிப்போம். மனத்தாழ்மைலாம் வந்துடும். ஆனா ஒருவரை ஒருவர் தங்களிலும். ஆமா. இப்ப நான் என்ன பண்ணணும்? செல்வகுமாரை பார்த்து என்ன சொல்லணும்? என்னை விட அவரு பரிசுத்தவான், என்னை விட அவரு கர்த்தரால உபயோகப்படுத்தப்படுகிற தாசன். பாபு பார்த்து நான் சொல்லாம சொல்லக்கூடாதா? சொன்னாதான் என்கிட்ட என்ன இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ட்ரீட் எவ்ரிஒன் பெட்டர் தென் யுவர் செல்ஃப். உங்களை விட நீங்க அவங்களை என்ன பண்ணணும்? மேன்மையா வைக்கணும். அப்ப யார் முதல்ல வணக்கம் சொல்லணும்? சபைக்குள்ள நீங்க வரீங்க, யார் முதல்ல கிரீட் பண்ணணும்? நான் சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு உங்களுக்குலாம். யார் முதல்ல கிரீட் பண்ணணும்? போட்டி போடணுங்க. அல்லேலூயா. இது கொடுக்கல் வாங்கல் போல. ஏன் வாங்கக்கூடாது? ஏன் கொடுக்க கூடாது? இதுக்கு என்னங்க செலவாகும்? எங்க ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு என்னங்க செலவாகும்? வாட்ஸ்அப் போட்டா கூட அப்ரிசியேஷன் போட மாட்டீங்களா? அதுக்கு என்னங்க செலவாகும்? See, it should come from you. அப்படி வந்தா தானா உங்களுக்கு என்ன வரும்? காரியங்கள் கைகூடி வரும். அப்பதான் 4ஆம் வசனம் சொல்றாரு, அவனவன் தனக்கானவளையும் அல்ல பிறருக்கானவளையும் நோக்குவாயாக. கொஞ்சம் அதை மாத்தி வாசிருங்க டிரான்ஸ்லேஷன்ல. உங்களை மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை.
உங்களையும் காரியத்தை பார்த்து கொள்ளுங்க, ஆனால் அதையும் விட மேன்மையாய் மற்றவங்களையும் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா இது யார்கிட்ட இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, கடைசிக்கு போவோம். வாசிங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 26, 27. ஆமென். அந்த பேஷன், அதாவது அந்த பாம் சண்டேல அவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யினால் என்ன பண்ணணுமா? என்னை பின்பற்ற கடவன். ஒரு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தாழ்த்தி, எல்லாம் வசனம் இருக்கு இல்லைங்களா? அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழியக்காரனும். ரைட். அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் ஊழியக்காரங்க இருக்கணும், ஆண்டோடைய வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஆண்டவரோடு கூட டிராவல் பண்ணணும். அப்படி பண்ண அவர் என்ன பண்ணுவானா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஏமா சேஷ்மா, புஷ்பராஜ், அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டாஃப் மீட்டிங் முடித்தோம், சர்ச் விசிட் பண்ணோம், கெட்டி முடித்ததை நான் போகாமல் இருந்ததை பார்த்தேன், கெட்டி கொண்டிருக்கிறத போய் பார்த்தோம், சரிதாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணோம், நான் அப்புறம் ஹாஸ்டலுக்கு வந்தோம், வீடுகள் சந்திப்பில் சுகம் இல்லாமல் இருக்கிறவங்களாம் போய் பார்த்தோம். அங்கே ஆன்லைன் பைபிள் கிளாஸ் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் டேலண்ட்ஸை யூஸ் பண்ணார். தம்பி கூட இருந்ததுனால 5 குரூப், 4 குரூப். ஒரு குரூப்பில் 4 பேர். அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எங்கேருந்து எடுத்தாங்க தெரியுமா? நம்ம வைஸ் கேப்டன் தூத்துக்குடியிலேருந்து. ஸோ ஆன்லைன் கிளாஸ் புதுசாக ஆரம்பிக்க கிருபை செய்தார். அந்த பசங்களை ஜெபம் பண்ண நிறைய போட முடியல, இன்டர்வியூலாம் பண்ணதெல்லாம் இருக்குது. என்ன அனலாக ஜெபிக்கிறாங்க பாய்ஸ், கேர்ள்ஸ். அந்த கேர்ள்ஸும் போட முடியல. இவ்வளோ கூட்டு போகிறேன்னு சொன்னால் அவங்களாம் கெட்டிப்பிடிச்சு அளவறாங்க. சரி, அதை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவங்களுக்காக ஜோம் பண்ணுமானா இவ ஜோம் பண்ணி முடிச்சா நானும் ஜோம் பண்ண வருவேன். ரோஹித்னு ஒரு தம்பி, அப்புறம் அது பேர், இந்த பிள்ளை பேர் என்ன, முஸ்கான், வந்து ரெண்டு ஜெபிக்கிறீங்க. சரி, எல்லாம் ஜெபிச்சு முடிச்சாச்சு, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப போய் கெட்டி பிடிச்சிக்குதுங்க. என்ன பிரசங்கம் பண்ணா, ஹவுஸ் சர்ச்சில் அவள் பிரசங்கம் பண்ணா, தம்பி ஸ்டாஃபுக்கே பிரசங்கம் பண்ணா. ஏன்னா இவன் பிரசங்கம் பண்ணது ஒரு வேளை எனக்கு தெரியும், அதனால் கேட்டு வச்சுட்டு நானே அது எப்படிலாம் பிரசங்கம் பண்ணான்னு அவனை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டேன். இவன் பிரசங்கம் பண்ணது நான் முன்கூட்டியே கேட்கல, அன்றைக்கி தான் அந்த நேரம் தான் கேட்டேன். அப்போ போயிட்டு அங்கே உள்ள சோழன்கிட்ட எப்படி பிரசங்கம் பண்ணா, படேயா பகுத்தச்சா பிரசங்கம் அப்படிங்கிறாரு. போய் எத்தனை மாதம் ஆச்சு? யாருக்கு என்ன இவ்வளோ வருஷமாக ஆண்டோடைய ஊழியங்களை செஞ்சு எத்தனையோ சபையை ஸ்தாபிச்சவங்க இவ பிரசங்கம் பார்த்து என்ன பண்ணுறாரு? என்ன ஒரு கணம் தெரியுமாங்க, கனத்த இறுதியத்தோடு அவங்கள விட்டோம். கேட்டேன்மா, நீ வீட்டுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கியா? சந்தோஷமாக தான் இருக்குது, என்னடி இழுக்கிற அப்படின்னு. ஆனால் இவளெல்லாம் விட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. பாருங்க, கர்த்தர் கிருபையாய் தங்களை ஒப்பு கொடுத்தா எல்லா டேலண்ட்ஸும் என்ன, அவருடைய எல்லா கிருபைகளையும் தேவன் அங்கே உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் 40 மணி காலையில் கிட்டத்தட்ட 6 மணிக்கு டிவோஷன். இந்த கணம் தானாக தான் வந்துச்சு. இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். எத்தனை பேர் நீங்கள் இந்த கணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எங்கேனாலும் சரி, என்ன செய்ய சொன்னாலும் சரி. என்ன, தம்பியை பொறுத்தவரை எல்லாமே செய்கிறான், புரியுதுங்களா? இது சும்மா பிரசங்கத்தை மட்டும் செய்யலை, அதையும் செய்ய வைக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஜெபிச்சான், மற்றவங்களுக்காக பிரசங்கம் பண்ணான், கணக்கு பார்த்தான், வாட்ஸ்அப் டீம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தான், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை குறித்து நிறைய இவனே கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுத்தான். இப்படி இந்த குறுகின நேரத்தில் இதயத்தில் மட்டும் ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு சப்மிஷன் வந்த பொழுது ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷன் இவர்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய கனம் வேணும்? மனசுக்குள்ள வைங்க. நான் சொல்றேன், இப்போ எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களை கனப்படுத்த வேண்டும்? அப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? என்ன ஊழியத்துக்கு எங்கே செய்ய சொன்னாலும் நான் ரெடின்னு சொல்கிற மாத்திரம் அப்படியே கையை கீழே போட்டு இறக்குங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்தை இங்கே செஞ்சாலும் சரி, வீட்டுக்குள்ளே செஞ்சாலும் சரி, வீட்டுக்கு வெளியே செஞ்சாலும் சரி, மதுரவாயில் செஞ்சாலும் சரி, சென்னைக்குள்ளே செஞ்சாலும் சரி, எத்தியோப்பியா போனாலும் சரி, ஆண்டவருக்காக அவர் எங்கே என்னை அழைக்கிறாரோ அங்கே ஆண்டவர் என்ன ஊழியத்தை என்கிட்ட கொடுக்குறாரோ நான் செய்ய ரெடின்னு சொல்கிற மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க ப்ளீஸ். ப்ளீஸ் உங்கள் கைகளை பார்க்கட்டும், உங்கள் கமிட்மெண்ட்டை பார்க்கட்டும். ஹல்லேலூயா.
என்ன பண்ணுவாராம் கர்த்தர்? இது கர்த்தரால கொடுக்கப்படுகிற கணம். ஆண்டவரே, இந்த கணத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.